சார் இப்போ ₹5 முறுக்குன்னா ஒரு ₹2 செலவாகும் சார். ₹10 முறுக்குன்னா ஒரு ₹5 செலவாகும். இப்போ இந்த பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? முறுக்கு பிசினஸ் நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா? இல்ல இன்னும் டவுட் என்ன அப்படின்னா, இப்போ எந்த மாதிரி கஸ்டமர்லாம் வாங்குறாங்க உங்ககிட்ட? இது ஃபங்க்ஷனுக்கு வந்து வாங்குவாங்க, காது குத்தல், சீமந்த ஆர்டர். சரிங்க. அந்த மிஷினுக்கு கரண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் 5 மணி நேரத்துக்கு 1 யூனிட் தாங்க செலவாகும். மினிமமா 1 ஹவருக்கு 250 to 300 இடியாப்பம் வரைக்கும் நீங்க வந்து தயார் பண்ண முடியுங்க. இது கரண்ட் தேவை இருக்கா இந்த மிஷினுக்கு? சார் கண்டிப்பா கரண்ட் தேவை இருக்கு. அப்படியா? ஆட்டோமேட்டிக் அப்படின்னா கரண்ட் வேணும். மேனுவல் மிஷினுக்கு எது கரண்ட்? சார் மேனுவல்னாக்கா நம்ம கையில சுத்துற மாதிரி இல்ல. இது பாத்தீங்கன்னா மோட்டாரை வச்சு தான் ரன் பண்ணிருக்கோம் நம்ம. அப்படியா? இந்த மிஷின்ல முறுக்கு மட்டும் இல்லைங்க, மிச்சர், காராச்சேவு, குச்சி முறுக்குன்னு ஒரு 6 வகையான வெரைட்டி நீங்க தயாரிக்க முடியும். ஹலோ, இட் வாஸ் வெல்கம் பேக் இம்ரான் பிஸ்னஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்க யூனிக் ஃபுட் மிஷினரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இடியாப்ப மிஷின், முறுக்கு மிஷின், அது மட்டும் இல்லாமல் நிறைய மிஷினரிஸ் வந்து ஓனா இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரிஸ் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் மிஷினரிஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ கஸ்டமரோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, ஸோ நிறைய விஷயம் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரிஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் இவங்களோட நம்பர் வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் கால் பண்ண டேரெக்டாக வாங்க. சார் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கரண்ட் லொகேஷன் எங்க சார் இருக்கு? சார் நம்ம கரண்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் பொன்னமாப்பேட்டை கேட்டுங்க. அப்படியா? ஆமாம். ஸோ வர கஸ்டமர்ஸ் அங்கே சேலம் பொன்னமாப்பேட்டை கேட்டுக்கிட்ட வந்து கால் பண்ணா பிக்கப் வர கஸ்டமர் இப்போ லாங்லேருந்து வர கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து ஜஸ்ட் எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா போதும், நம்ம வீக்கிலே இருக்கு, இல்லை ஆட்டோ இருக்கு, அவன் நாங்கள் பிக்கப் பண்ணிப்போம். பிக்கப் பண்ணிக்குவீங்க. சரி, ஓகே, சூப்பர் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ சார். ஹலோ சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஸோ உங்கள் பேர்? என் பேர் கௌசுங்க சார். கௌஸ். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க? சார் நாங்கள் பார்த்தீங்கன்னா சேலத்தில் யூனிக் ஃபுட் மிஷின்ற கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோங்க சார். அப்படியா? ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிலாம் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அப்படியா? என்னென்ன மிஷின் சார்? சார் நாங்கள் பார்த்தீங்கன்னா இடியாப்பம், முறுக்கு, வடகம், டவுன் ஹீட்ரு, சப்பாத்தி ப்ரெஸ்ஸிங்கு, ஸ்டீமரு, இந்த மாதிரி நிறையா மிஷின் ரெடி பண்ணுறோம். சரிங்க சார். இன்னைக்கு வீடியோவில் எந்த மிஷினை பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முறுக்கு அண்ட் இடியாப்பம் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம் சார். அப்படியா? சரி, ஓகே. இது என்ன மிஷின் சார் இது? சார் இது பார்த்தீங்கன்னா முறுக்கு மிஷினுங்க சார். அப்படியா? முறுக்கு மிஷினா இது? இது மேனுவலுங்களா இல்லை வந்து ஆட்டோமேட்டிக்கா? சார் இது பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக். செமி ஆட்டோமேட்டிக். செமி ஆட்டோமேட்டிக். புரியல. செமி ஆட்டோமேட்டிக்னா எப்படி? செமி ஆட்டோ இப்போ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா வெறும் தட்டு மட்டும் வச்சு எடுத்தா போதும், அதையெல்லாம் சுற்றி கொடுத்துரும். செமி ஆட்டோமேட்டிக்ன்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இது ப்ரெஸ்ஸிங் பண்ணி கொடுத்துரும், நமக்கு தேவையான சைஸில் நம்மளே சுற்றிக்கலாங்க சார். அப்படியா? ஆமாம். சரி, ஓகே சார். இப்போ வந்து மேனுவல் மிஷின் சொன்னீங்க. ஆமாங்க. இப்போ இந்த மிஷின் வந்து மேனுவல்னா நம்ம கையில் செய்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆண்கள் செய்வாங்க, பெண்கள்னால செய்ய முடியுங்களா? சார் தாராளமாக செய்யுங்க சார். நம்ம நிறைய பேருக்கு வந்து சேல் பண்ணியிருக்கோம். ஓகே. லேடிஸு ஜென்ஸு எல்லாருனாலும் யூஸ் பண்ண முடியுது. அப்படியா? ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ரொம்ப வந்து செட்டிங்ஸ் எல்லாம் இருக்காது. நார்மலாக யார் படித்தவங்க படிக்காதவங்க ரொம்ப ஏஜ்டு ஆனவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சார். இப்போ இந்த மேனுவல் மிஷினில், முறுக்கு சுடுற மிஷினில் 1 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோ நம்ம மாவு போடலாம், எத்தனை முறுக்கு வரும்? சார் இது 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 20-25 கிலோ வரைக்கும் இதில் ஃபில் பண்ணிக்கலாங்க சார். அப்படியா? ஆமாம், கண்டிப்பாக. 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் 1 கிலோக்கு எத்தனை முறுக்கு வரும்? 1 கிலோக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சுத்துற சைஸை பொறுத்து மாறும் சார். ஒரு சில பேர் சின்ன சின்ன ₹2 முறுக்குன்னு சுற்றுவாங்க, ஒரு சில பேர் ₹5 சுற்றுவாங்க, ஒரு சில பேர் சீர் முறுக்கு நல்லா பெருசாக சுற்றுவாங்க. சரி, ஓகே. அதாவது முறுக்கோட அந்த இதை சொல்ல முடியாது, ஆனால் நம்ம கிலோ கணக்கில் சொல்லிக்கலாம். சரி, ஓகே. இதில் என்னென்ன கிராம்ல முறுக்கு போடலாம்? இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம்லேருந்து நம்ம முறுக்கு போடலாம். நம்ம சுத்துறதை பொறுத்து தான். அப்படியா? 30 கிராம்லேருந்தே நம்ம போடலாம். அதாவது நம்ம சின்னதாக சுற்றினோம்னா சின்ன முறுக்கு, சின்ன முறுக்கு, பெருசா சுத்தினா பெரிய முறுக்கு. ஆமா, அவ்வளவுதான் டிஃபரண்ட். இதுலயே பட்டன் கொடுத்துருக்கோம். நம்ம என்ன சைஸ் வேணுமோ நம்ம சுத்திட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து நம்ம சுத்திக்கலாம். சரி, ஓகே சார். ஸோ இன்னைக்கு இந்த முறுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அதிகமாக கடைகள், இந்த உணவு சம்மந்தப்பட்ட கடைகள்லாம் அதிகமாக ஓடிட்டு இருக்கு. அது இல்லாமல் வேற எதாவது பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த முறுக்கு? இது பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம் முக்கால்வாசி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க சார். அப்புறம் நிறைய கேட்டரிங் எல்லாம் கேட்குறாங்க, அவங்க பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டு சின்ன ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 50 கிலோ 100 கிலோ பண்ணுறவங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க சார். அப்படியா? ஆமாம். வேற அவங்க முறுக்கு மட்டும் பண்ணுவாங்க, வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. சும்மா அந்த பக்கத்தில் கடைங்களுக்கு இந்த மாதிரி சேல் பண்ணுறவங்க வாங்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார். பிரதர், இப்போ இது கரண்ட் தேவை இருக்கா இந்த மிஷினுக்கு? சார் கண்டிப்பாக கரண்ட் தேவை இருக்கு. அப்படியா? ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ்ல ரன் ஆகும். நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து மேனுவல் மிஷின் சொன்னீங்க.
ஆட்டோமேட்டிக் அப்படின்னா கரண்ட் வேணும், மேனுவல் மிஷினுக்கு எது கரண்ட்? சார் மேனுவல்னாக்கா நம்ம கையில சுத்துற மாதிரி இல்ல இது. இது சரி. பாத்தீங்கன்னா மோட்டாரை வச்சு தான் ரன் பண்ணிருக்கோம் நம்ம. அப்படியா? ஆமா ஆமா. ஸோ இந்த பட்டன் தான் மெயின். இந்த வெறும் ஒரு பட்டனை புஷ் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 25 கிலோ வரைக்கும் நம்ம புளிஞ்சிக்கலாம். சரி, ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வீட்டு கரண்ட் இருக்குது, சிங்கிள் பீஸ் இருக்கு, 3 பீஸ் இருக்கு. ஸோ அப்போ எல்லாத்துலயும் போடலாம், எல்லாத்துலயுமே போட்டுக்கலாங்க சார். நம்ம பேட்டரியில கூட ரன் பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணி. அதாவது இன்வெர்டர்ல சொல்றீங்க? இன்வெர்டர்ல இன்வெர்டர் பேட்டரி ரன் ஆகும். ரன் ஆகும். இந்த மிஷின்ல நான் 1 கிலோ மாவு போடுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 கிலோ மாவுடைய அடக்க விலை எவ்வளவு சார் வரும்? சார் இது 1 கிலோ மாவோட அடக்க விலை பாத்தீங்கன்னா 60 இருந்து 70 ரூபா வரும் சார். அவ்வளவுதான் வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி சின்ன சைஸ் முறுக்கும் போடலாம், பெரிய சைஸ் முறுக்கும் போடலாம், 5 ரூபா முறுக்கு, 10 ரூபா முறுக்கு, 15 ரூபா முறுக்கும் போடலாம். அப்ப அதோடைய அடக்க விலை எப்படி இருக்கும், முறுக்கோட ரேட் எப்படி இருக்கும்? சார் இப்ப 5 ரூபா முறுக்குன்னா ஒரு 2 ரூபா செலவாகும் சார். 10 ரூபா முறுக்குன்னா ஒரு 5 ரூபா செலவாகும். அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆகும். முறுக்கு அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. சோ டை மாத்திக்கிட்டே இருக்கணும். இதுக்கு எத்தனை டை கொடுப்பீங்க? மிஷினோட பாத்தீங்கன்னா நம்ம 2 டை கொடுத்துறோம் சார். மேக்ஸிமம் வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் வச்சிருக்காங்க. அதனால வந்து மிஷினோட 2 டை கொடுத்துறோம். மேற்கொண்டு அவங்க எடுத்துட்டு வர அந்த டைக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம டை கேக்குற மாதிரி நீங்களே பண்ணி கொடுங்க. நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். சரி சரி. இப்போ வந்து இப்போ மிஷினை பத்தி பாத்துட்டோம். இப்போ இந்த மிஷின் ஆல்ரெடி உங்களுக்கு வாங்கியிருப்பாங்களா? கஸ்டமர்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க சார், நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம் நம்ம. எந்தெந்த ஊர்ல இருக்காங்க சார்? பாத்தீங்கன்னா தாராபுரம் இருக்காங்க, திண்டிவனத்துல மெயினா ஒரு கஸ்டமர் நல்லா பல்கா பண்ணிட்டு இருக்காரு நம்ம மிஷின் வாங்கி. ஆமா. சரி, இப்போ நம்ம இங்க கட் பண்ணி திண்டிவனத்துக்கு போயிடலாமா? சார் கண்டிப்பா போலாங்க. சரி வாங்க போலாம் வாங்க. ஓ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர் என்னக்கா? லலிதா. எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? திண்டிவனத்துல இருக்கோம். திண்டிவனமாக்கா? இந்த மிஷின் எங்க வாங்குனீங்க? இந்த முறுக்கு சுடுற மிஷின் சேலத்துல வாங்கணும். சேலம். இது ஆட்டோமேட்டிக்கா மேனுவலாக்கா? கையில சுடுறதானே? ஆமா, கையில போடுறது. கையில தான் போறது, மேனுவல் மிஷின் தான், ஆட்டோமேட்டிக் கிடையாது. சரி, இப்ப இந்த மிஷின்ல 1 ஹவருக்கு எத்தனை கிலோ வரைக்கும் முறுக்கு சுட முடியுது? இது 7-8 கிலோ கூட சுடலாம். 7-8 கிலோ சுடலாம். சரிக்கா. இப்ப எந்த மாதிரி ஆர்டர் வருதுக்கா மொத்தமா உங்களுக்கு பல்கா? கல்யாணம் ஆர்டர், காது குத்தல், அப்புறம் தீபாவளி வருஷ எல்லாத்துக்கும். மஞ்சள் தண்ணி ஊத்துறது, தீபாவளி. ஆமா, தீபாவளி வருஷ. ஓகே, எல்லா சடங்கு சம்பிரதாயத்துக்கும் மொத்தமா வந்து ஆர்டர் பண்றாங்க. ஆமா, எல்லாம் ஆர்டர் பண்றாங்க. சரி, ஓகே. இப்போ முறுக்கு கூட சேர்த்து நீங்க எல்லாம் பண்றதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஈஸியா இருக்கு. சரி, ஓகே. என்னென்ன ஆர்டர் அதிகம் வரும்? முறுக்கு வேற என்ன வரும்? முறுக்கு வரும், எல்லா ஸ்வீட்டுமே ஆர்டர் நிறைய வரும். கல்யாண ஆர்டருக்கு நிறைய வரும். ஓகே. கல்யாணம் ஜாஸ்தியா வரும். இப்போ முறுக்குனா எப்படி மொத்தமா எவ்வளவு ஆர்டர் பண்றாங்க? 10 கிலோ 5 கிலோ கூட வாங்குவாங்க. வாங்குவோம். 10 கிலோ எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க? 1 கிலோ 150 ரூபா கொடுக்குறோம். 150 ரூபா கொடுக்குறீங்க. 10 கிலோ அப்படிங்கும்போது 1500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்கக்கா. எல்லாத்துக்கும் தனி மிஷின் எல்லாத்துக்குமே? ஆமா, பாதுஷாவுக்கு முறுக்கு மிஷின் இருக்கு. சரி. மாவு பேசுற மிஷின் இருக்கு. கெஜரா பேசுற மிஷின் இருக்கு. சரிக்கா. கெஜரா அழுத்துற மிஷின் இருக்கு. சரி, எல்லாத்துக்கும் தனி மிஷின் போட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, எல்லாமே மிஷின்ல போடுறோம். சரிங்கக்கா. அந்த அளவுக்கு வந்து மிஷின் ஒர்த்தா இருக்கா? சூப்பரா இருக்கு. பிரதர், இப்போ நம்ம திண்டிவனத்துக்கு போனோம், முறுக்கு மிஷின் பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு வந்து முறுக்கு மிஷின் பற்றி ஐடியா கண்டிப்பாக வந்திருக்கும். செகண்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதர், இது என்ன மிஷின் இது? இது வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம், ஆட்டோமேட்டிக் இடியாப்பம் மேக்கிங் மிஷின். ஓகே. இப்போ இது 1 ஹவருக்கு எத்தனை கிலோ வரைக்கும்? இது 1 மணி நேரத்துக்கு வந்து 350 400 பீஸ் வரைக்கும் இடியாப்பம் எடுத்துக்கலாம். கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ வரைக்கும் இதில் நம்ம போட்டுக்கலாம். சரி பிரதர். இப்போ இதுக்கு வந்து வீட்டு கரண்ட்டுங்களா கடை கரண்ட்டுங்களா? சார் இது பார்த்தீங்கன்னா வீட்டு கரண்ட்டே யூஸ் பண்ணலாங்க சார். ஆனால் நம்ம இப்போ பிஸ்னஸாக பண்ணுறப்ப கடை கரண்ட்டை தான் இதுக்கு இது பண்ணலாம். இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ முறுக்கு மிஷினாக இருக்கட்டும், இல்லை இந்த இடியாப்பு மிஷினாக இருக்கட்டும், ரெண்டுமே கமர்ஷியல் தானே? கமர்ஷியல் தாங்க சார். சரி, ஓகே. கமர்ஷியல் தான். நம்ம 5 மணி நேரம் ஓட்டினா தான் 1 யூனிட் ஆகும். அப்படியா? 5 மணி நேரம். ஏன்னா பிஸ்னஸாக பண்ணுறப்ப நம்ம கமர்ஷியல் கரண்ட் தான் யூஸ் பண்ணி ஆகும். ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு பெருசாக வராதுங்க சார். 5 மணி நேரம் ஓடிச்சுன்னா தான் 1 யூனிட் ஆகும் நம்ம. அப்படியா? சரி, ஓகே பிரதர். இப்போ இந்த மிஷின் இருந்தாலும் சரி பிரதர், இப்போ முறுக்கு மிஷினாக இருந்தாலும் சரி, வாரண்டி கேரண்டி எப்படி சார்? 2 மிஷின் 1 இயர் வாரண்டி கேரண்டி இருக்கும் சார். எலக்ட்ரிக்கல் ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும், எது போனாலுமே நம்ம கொரியர் பண்ணிடுவோம். அவங்களே தாராளமாக கழட்டி மாற்றிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் சிம்பிளாக இருக்கும் நமக்கு. சரி, ஓகே. நார்மல் வீட்டு எலக்ட்ரிஷியனே மாற்றிக்கிறாங்க. இப்போ மேஜராக என்ன ஃபால்ட் வந்திருக்கு இது வரைக்கும் உங்களுக்கு? மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓடிச்சுன்னா இந்த மோட்டரோட காயில் கொஞ்சம் வீக் ஆகும். அது வேணும்னா நம்ம ரீவெண்டிங் பண்ணி தரோம், இல்லைன்னா ஃபுல் செட்டுமே மாற்றி கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துறோம். மேக்ஸிமம் இன்னும் நம்ம அந்த மாதிரி சர்வீஸ் எதுவும் அட்டன் பண்ணதில்லை. கொடுத்த வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கு. சரி, இப்போ வந்து நிறைய மக்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இடியாப்ப மிஷின் வாங்கி இடியாப்ப பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இல்லை முறுக்கு மிஷின் வாங்கி முறுக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, எது பெஸ்ட்டாக நீங்க நினைக்கிறீங்க? சார் ரெண்டுமே நல்ல தொழில் தான். அது ஸ்நாக்ஸ் ஐட்டம்,
இது வந்து ஃபுட் ஐட்டம். அவங்களுக்கு வந்து அவங்க மார்க்கெட்டை முதல்ல பார்க்கணும். எடுத்தது மிஷின் வாங்கணும் வைக்கிறோம் அப்படின்ட்டு இல்லாம முதல்ல அவங்க மார்க்கெட்ல எது வந்து டிமாண்டா இருக்குன்னு பார்த்து தொழில் பண்றது நல்லது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிசினஸ். ஆமாங்க சார். ஆமா. சரி, ஓகே. ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம் நல்லா ஓடும், ஒரு சில ஏரியால வந்து ஃபுட் ஐட்டம் நல்லா ஓடும். ஓகே. சோ இந்த மாதிரி ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இந்த இடியாப்பம் மிஷின் வைக்கலாம். பள்ளிக்கூடங்கள், காலேஜ் அந்த மாதிரி இடங்கள்ல இந்த முறுக்கு அந்த மாதிரி பண்ண முடியும். சரி, ஓகே. எதுவுமே கொஞ்சம் முன் அனுபவம் வேணும் சார். கண்டிப்பா. சரி, அப்படி இல்லைனாலும் கத்துக்கிட்டு செய்யலாம். ஒன்றும் கத்துக்கிட்டு எல்லாம் முன் அனுபவத்தோட யாரும் தொழில் ஆரம்பிக்கிறது இல்லை. கொஞ்சமாவது நம்ம அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிஷின் வாங்கி நம்ம தொழில் பண்ணலாம். சரி. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய மக்களுக்கு இந்த மிஷினை பத்தியும் பெருசா தெரியாது, இந்த பிசினஸ் பத்தியும் பெருசா தெரியாது. அப்படி இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷரா வர்றவங்களுக்கு நீங்க ட்ரைனிங் மாதிரி கொடுத்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும்? இது ட்ரைனிங் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒரே சிங்கிள் சுவிட்ச் தான். இதுலயே அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தாவே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. வயசானவங்க இன்னும் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசு குழந்தை தான் வந்து பார்த்தது அதே ஆப்ரேட் பண்ணுது. அந்த அளவுக்கு சிம்பிளா தான் இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை மாவு கலக்கிறது மட்டும் நாங்க சொல்லி தருவோம். அந்த அரிசி எப்படி வாங்குறது, எப்படி அரைக்கிறது, அது மட்டும் அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா போதும். சரி. ஏன்னா இப்ப இடியாப்பம் நம்ம வீட்டுல செய்யறதுக்கும் இதுல செய்யறதுக்கும் வந்து எந்த அளவுக்கு டிஃபரெண்ட் இருக்கும்? பெருசா டிஃபரெண்ட் எல்லாம் ஆகாதுங்க சார். நீங்க வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி அந்த அனுபவம் இருந்தாவே போதும். அந்த மாவு கலக்கி போட்டீங்கன்னாவே நமக்கு அந்த இடியாப்பம் வந்து அந்த டேஸ்ட் கேக்குறேன். டேஸ்ட் சேம் தாங்க சார். இது வந்து மிஷினரிங்கும் ரொம்ப அந்த ப்ரெஷரோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்க கையில எப்படி புரியுறீங்களோ அதே தான். கையில புரிஞ்சதும் இந்த தட்டுல சுத்தி சுத்தி நமக்கு கொடுத்துரும். வேற எதுவும் பெருசா மாற்றம் இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்பம் மிஷின் தேவைப்பட்டாலும் சரிங்க, இல்லை முறுக்கு மிஷின் தேவைப்பட்டாலும் சரிங்க, இல்லை வேறு எதுவும் மிஷினரிஸ் தேவைப்பட்டாலும் சரிங்க, மறக்காமல் சாரை கனெக்ட் பண்ணுங்கள். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஓனாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அது இருக்கும். அதாவது இடியாப்பம் மிஷினாக இருந்தாலும் சரிங்க, முறுக்கு மிஷினாக இருந்தாலும் சரி, பெரிய அளவு இட வசதி தேவையில்லை. ஸோ கரண்ட் பில்லும் பெருசாக வராது, உங்களுக்கு ஆட்கள் அதிக தேவையும் இருக்காது. ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒருத்தர் 2 பேர் இருந்தாலே போதும் இது பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரிஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சாரை கனெக்ட் பண்ணுங்க. இவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்காங்க. பிராண்டு பேர் யூனிக் ஃபுட் மிஷினரிஸ். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாமே தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம கால் பண்ணி பேசிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு நல்ல பதில சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.